வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது கும்மியம். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர். இன்றைக்கி ஆடி மாதம் கடைசினால் நான் இன்றைக்கி ஆடி கும்மையம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிர், 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, நான் 1/2 கப்பு கருப்பு சீனி எடுத்திருக்கேன். அப்படி கருப்பு சீனி இல்லைனாக்கா வெல்லம் பாய்க்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை நீங்கள் பச்சிக்கலாம். தேவையான அளவு நெய். ஓகேவா, நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம உளுந்தை வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ பொன்னிறமாக நல்லா வறுத்தெடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பாசி பருப்பையும் அரிசியும் இப்போ நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்துடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வறுத்துட்டேன். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த உளுந்தி 3 சேர்த்து நல்லா ஆற விட்டு இப்போ பிளெண்டர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சின்ன பிளெண்டர் எடுத்து நம்ம தூளை அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ போட்டு நம்ம அரைக்கலாம். எவ்வளோ போட முடியுமோ அது அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியதான். ஓகேவா, நான் இவ்வளோ போட்டுருக்கேன். இப்போ அரைக்கலாம். திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தூளை அரைச்சிட்டேன். இப்போ இதை சலிக்க போகிறோம். ஓகேவா, நான் ஒரு வடித்தட்டு எடுத்திருக்கேன், ஒரு மங்கு எடுத்திருக்கேன். இதில் கொட்டி இப்போ நம்ம இதை சலிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இதை நம்ம சலிச்சு எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் சலிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் 1/2 கப்பு கருப்பு சீனி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இதை கருப்பு சீனியை நல்லா கரைய விடுங்க. ஓகேவா, நல்லா கரையிட்டோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் கருப்பு சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது நம்ம என்ன செய்யணும்னா வடிகட்ட போகிறோம். வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் கருப்பு சீனி வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம சேர்த்து எல்லாம் ஊற்றி எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, பேன் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இந்த மாவு இருக்குது, இதில் கொட்டிடுவோம். ஓகேவா, இது கொட்டிட்ட பிறகு நம்ம இந்த கருப்பு சீனி சேர்த்துக்க வேண்டாம். ஓகேவா, எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, அனல் உடனே திறக்காதீங்க, அடுப்பு அவிச்சு வச்சுடுங்க. அவிச்சிட்டு அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு தான் அப்புறம் நம்ம அடுப்பை திறக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் கருப்பு சீனி ஊற்றி எல்லாத்தையும் மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன்னு நெய் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாவு கொஞ்சம் நல்லா கட்டியாக வரணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், விடாமல் கிண்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துக்கிட்டு இருக்கு. அது கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது ஆடி மாதம் கடைசினால இதை நான் செஞ்சு சாமிக்கு படைக்க போகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாமிக்கு படைச்சி அவங்களோட ஆசீர்வாதத்தை எடுத்துக்கங்க. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை வச்சு இறக்கிடலாம். சுவையான கும்மியம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.